ஹரி ஓம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஆஞ்சநேயரை கும்பிட்டா கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆஞ்சநேயரை கும்பிடணும்னு ஆசையும் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை சார் எனக்கு. நிஜமாவே சொல்றேன் சார். ஆஞ்சநேயரை கும்பிடுறது தப்பா, ரைட்டா? சின்ன வயசுலேருந்தே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான்லாம் கட்ட பிரம்மச்சாரி சார், ஆஞ்சநேய பக்தன் சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா, ஆஞ்சநேயரை கும்பிடுறதுக்கும், திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆஞ்சநேயருடைய பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு நெறைய பாருங்க, திருமணத்தில நம்ம நாள் குறிப்போம் இல்லையா? நாள் குறிக்கும்போது மூல நட்சத்திரத்தில நாள் குறிச்சா, அவர்களுடைய திருமண பந்தம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க பாருங்க, முகூர்த்தத்தில மூல நட்சத்திரத்தில நாள் குறிச்சவங்கலாம் நெறைய பேர் நல்லா இருப்பாங்க. அப்புறம் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது ஸ்ரீராம ஜெயம் சொல்றது. ராமநாமத்தை யாரெல்லாம் சொல்றோமோ, கண்டிப்பா ஆஞ்சநேயருடைய ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். திருமண தடைக்கு சார், என்னால திருமணம் பெரிய பிரச்சனை சார். எனக்கு திருமணமே பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு சார். இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கு இல்லையா? கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சார் வயசாகி போச்சு சார். எனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். ஆண், பெண் இருபாலருக்கும். மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக திருமணம் விரைவில் நடக்கும். சந்தேகமே கிடையாது. செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க.